பேப்பரை திறந்தாலே போதும், அந்த கட்சி இதை பண்ணுச்சு, இந்த கட்சி இதை பண்ணுச்சுன்னு ஒரே பித்தலாட்டம். கொலையை செய்து விட்டு 4 பேர் தப்பி ஓட்டம். அடுத்த பக்கம் திருப்புவோம். இங்கேயும் அதே பஞ்சாயத்தா. ஜெயில இருந்து 4 பேர் ஓடினார்கள். செம்ம கிக்கா இருக்குடா. அம்மா, ஏய் யாரப்பா நீங்க? ஏன் காலங்காலத்துல வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? மாமா, இந்த சுத்து வட்டாரத்திலே போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத கிராமம் ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன். சொல்லு மாமா. சொல்லு மாமா. சொல்லு மாமா. மாப்பிள்ளைங்களா, இந்த சுத்தி முத்தி இருக்க கிராமத்துக்கு எல்லாத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனு, ரயில்வே ஸ்டேஷனு ரெண்டுமே இங்கதான் இருக்கு. மாமா, இன்னும் எவ்வளவு தூரம் போனா போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத ஊர் வரும்? சொல்றேன் இருப்பா சொல்றேன். இங்க இருந்து 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா 5-6 கிராமம் வரும். அங்க போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத ஊரா ஏன் கேக்குறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் திறக்கலான்னு தான். போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறீங்களா? ஹை, நான் எஸ்ஐ, அவன் ஏட்டு, அவங்க 2 பேரும் பிசி. ஏய், நான் தான் எஸ்ஐ. ஏய், ஹைட்டும் பர்சனாலிட்டியும் பார்த்தா தெரியல, நான் தான் எஸ்ஐ. யாரு 10 கிலோமீட்டர் முதல்ல கடக்குறாங்களோ அவங்க தான் எஸ்ஐ. இல்ல மாமா? 10 கிலோமீட்டரா? எப்படா நடக்கிறது? ஏய், போதுண்டா உங்க சண்டை. ஆடி பாடிக்கிட்டே போனா சீக்கிரம் போயிடலாம். வாங்க வாங்க வாங்க. அரே மாமா. ஏய், சூப்பரா இருக்குல்ல? ஏய், தண்ணிக்குள்ள மீனும் தவளையும் தான் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி லவ்வர்ஸ் கூட இருக்காங்க. ஏய், நீங்க கொஞ்சம் வெரைட்டியானவங்க தான். டைட்டானிக் லவ்டா. பாரு, எவ்வளவு பொருத்தமா இருக்காங்க. ஏய், லந்த குடுக்காரா. உன் பேர் என்னம்மா? ராதா. உன் பேரு? ஆனந்த். ஐயோ, உசாரா வாங்க, வைட போகுது. மேட் ஃபார் ஈச் அதர். ஆமா ஆமா. பயப்படாதடா, அது ஒண்ணும் பாம்பு இல்ல, வெறும் குச்சி தான்டா. ஏய், இங்க இருக்க சூழலே இவ்வளவு நல்லா இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. ஆமாடா. இன்னைக்கு சந்தோஷமான செய்தி என்னன்னு பாத்துருமா? நீ வேலைய ஆரம்பில. தங்க செயினுக்காக பொண்டாட்டி கழுத்த அறுத்திருக்கான் புருஷன். அறுத்ததான் அறுத்திருக்கான், செயினை விட்டு போட்டான். பட்ட பகல்ல மத்திய பிரதேச மந்திரி மகன் வெட்டி கொலை. பகையில என்ன சாதிப்பாங்களா? என்ன சாதிப்பாங்களா? அங்க கொஞ்சம் சொரிஞ்சு விடல. அப்பா, தினமும் காலையில இந்த மாதிரி சாவு செய்தியை படிக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இங்க வாழ வாழ. காலங்காத்தால எங்கலே போயிட்டு வர? எலுமிச்சம்பழம் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன்ப்பா. எலுமிச்சை தோட்டத்துக்கா? அட, அப்பங்கிட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஏய், இப்பதான் சாவு செய்தி படிச்சு சந்தோஷமா இருக்கமல. இன்னொரு தடவை அந்த நரசிம்மன் பொண்ணு கூட சுத்துறத பார்த்தேன், எனக்கு புள்ளையே இல்லைன்னு ஆக்கி போடுவோம்ல. போல போல உள்ள. நீ ஏமல் நிறுத்துற? ஐயா 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 ஐயா, அந்த நரசிம்ம மக அவனுக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ மூலமா உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காயா? அப்படியா? வளர்ற முடியையும் நம்மளை எதுக்குறவனையும் வளர விடக்கூடாதுல, ஒட்ட நரிக்கிறணும். டேய் மாயாண்டி, சொல்லுங்க மாமா. அந்த மலையாள மணிகண்டங்கடா. அதோ வரா பாருங்க மாமா. இல்ல மணி, அந்த நரசிம்ம மகன் நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க டவுனுக்கு போறானாம்ல, என்னல பண்ண போற? நீங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு தலைவர், அதனால அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டின உடனே நான் அவனை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஞான் இந்த காரியத்தை கரெக்டாயிட்டு செய்யும். சபாஸ்லே மணி, அந்த நரசிம்ம மகன் ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவனை போட்டு தள்ளுங்கட. டேய், நான் தலைக்கு குளிக்கிறதுக்குள்ள அவன் உடம்புல தலை இருக்க கூடாதுல.
பிடிடா, பிடி. அம்மா அந்த சத்தியமூர்த்தி ஆளுங்க ராஜாவை கொல்ல போறாங்கம்மா, காப்பாத்துங்கம்மா. ராஜா அண்ணா அடிடா. டேய் கொஞ்ச தூரம் கூட போனா மாங்காய் கடிக்கடா, அங்க போலாம். விடுடா. டேய் போங்கடா. இங்க பாடுறா, காலை புடிச்சா நீ பெரிய ஃபைட்டரா நீ. அடிச்சேன்னு வச்சுக்கா. அடிக்க வேலை சீன் போடுறியா? நில்றா, இன்னும் முடிக்கவே இல்லடா. ராஜா ராஜா கண்ணா அண்ணா ஆச்சு உனக்கு? ராஜா 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 என்னாச்சுப்பா? ஐயோ கண்ணு தரச்சு பாருப்பா. ராஜா என்னாச்சு பையனுக்கு? ராஜா ஐயோ என்னாச்சு? ராஜு சத்தியமூர்த்தி ஆளுங்க, சத்தியமூர்த்தி ஆளுங்க. சத்தியமூர்த்தி சொல்லுடா. சத்தியமூர்த்தி சொல்லுடா. என் கண்ணா போயிட்டானா? இல்லம்மா. கண்ணா ஐயோ கண்ணா பாருப்பா. ஐயோ மண்டையை போட்டதுக்கு அப்புறம் தலையை குளிக்கிறது எல்லாரும் கடைப்பிடிக்கிற ஆச்சாரம். ஆனா ஆகாதவன் மண்டையை போட்டா கூட தலைக்கு ஊத்துறது இந்த சத்தியமூர்த்தியோட சம்பிரதாயம். ஆனந்தமா இருக்குல்ல? அம்மா அழாதம்மா, அழாத. அவ இல்லாம நாம எப்படி இருக்க போறோன்னு தெரியலையே. ஊர்ல எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பா. 4 பேர் கேட்காமையா போயிடுவாங்க.
கபடி 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 அப்படி கபடி 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 ஐயோ தக்கத்திமி தக்கத்தக்க தக்கத்திமி தக்கத்தக்க தமிழ் தக்க தக்கத்தக்க கீழே பாம்பு. டேய், உங்களுக்கு இந்த ஊருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க ஊர் பிரசிடண்ட் தர்மகர்த்தா சத்தியமூர்த்தி அனுப்பிச்சு வச்சாரு. நீங்க எங்க வழியில குறுக்க வரீங்க. விடிறதுக்குள்ள இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடுங்க, இல்ல உயிரோட இருக்க மாட்டீங்க. மரியாதையா போயிடுங்க. இவனோட பெரிய தொல்லையா இருக்கு. இல்ல மணி, ஒரு தம்ம ஒழுங்கா ஐடி விட மாட்டியா நீ? ஏண்டா அந்த சத்தியமூர்த்தி ஆளுங்க கூட நமக்கு வார்னிங் கொடுக்கணும். அவனுங்க கிடக்குறானுங்கடா. டேய், அவங்க அப்பட நம்ம கிட்ட ஓடாது, ஐடி வாங்கி சாவானுங்க அவனுங்க. டேய் பசிக்குதுடா. ஏய் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. அம்மா, யார் நீங்க? உங்களுக்கு எந்த ஊரு? சொல்லுங்கப்பா. இப்ப எதுவும் சொல்ற நிலைமையில நாங்க இல்ல. உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். குடுமா. டேய், நானே கேட்கலான்னு இருந்தேன். ரொம்ப பசியா இருப்பீங்க, சாப்பிடுங்க. அவசரம் கொடுக்க. தம்பி, தப்பா நினைச்சுக்காதீங்க, முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறமா வரேன். அம்மா தேங்க்ஸ். வாமா. ஏன்டா மானத்தை வாங்குற? நீங்க மட்டும் சாப்பிடாம மாதிரி சீன் போடுங்க. ஏய், ஏன்டா பறக்குற? என்ன சீதா மகாலட்சுமி, தயிர் மோருக்காக உன் பால் கறந்து விக்கிறேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறியா? இதெல்லாம் டவுன்ல படிக்கிற என் தங்கச்சிக்காக தாண்டி பண்றேன். செண்பகமே. ஓய், என்ன டான்சிங் ராஜா சீன் போட்டுட்டு இருக்க? செவ்வளு பிஞ்சிரும். பொங்கல் வரப்போது, உன் ஆட்டத்தெல்லாம் அங்க காட்டு. ஓய் சிந்தாமணி, தினம் இங்க கொட்டிக்கிட்டு முட்டை மட்டும் பக்கத்து வீட்டுல வைக்கிறியா? இன்னைக்கு மட்டும் இங்க இல்ல, நீ சூப்பு தாண்டி. முட்டை வைக்காம ஓடுறியோ? செவிடு பிய போது. சிந்தாமணி இதோ வரேன். ஏய் சிந்தாமணி, நில்லடி நில்லு. எங்கடி ஓடுற? உன்னை என்ன பண்ற பாரு. என் கையில மாட்டின, நீ தொலைஞ்ச. அடே ஏன் தப்பா கேளங்கே, எங்க காப்பத்த முக்கா கொத்த வாயாத தாயா கேளங்கே. என் கையில மட்டும் மாட்டின. டேய் என்னடா தப்பா கேளங்கே? நான் கப்ப கிழங்கா? செவிடு பிஞ்சிடும். ஏய் நில்லடி சிந்தாமணி. ஏய் நில்லு சிந்தாமணி. ஏய் நில்லடி. புடிங்க புடிங்க புடிங்க, கொஞ்சம் புடிங்க 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 புடிங்க. என்னடா கொழுப்பா? முன்ன புடின்னு சொன்னது என்ன இல்ல, அந்த கோழிய. அது எனக்கெல்லாம் கேட்கல. அப்ப என்ன மட்டும் முடியுதா? உனக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கா? அது வெடக்கோழி, நீ பொண்ணு. உன் மூஞ்சில என் கைய வைக்க செவிடு பிஞ்சிடும். ஏய் இன்னைக்கு யார் வீட்டுக்கு போற? நில்லடி. ஏய் சிந்தாமணி நில்லடி. நில்ல சொல்றல. ஏய் நில்லு. ஏய் எங்கடி போற? நில்லு. யார் இவங்கெல்லாம்? அடியே சிந்தாமணி, கீழே இறங்குடி. இன்னைக்கு நீ காலி. உன்ன விடுஞ்சிருச்சா? யார் நீங்கெல்லாம்? எந்திரிங்க, என் கோழியை பிடிக்கணும். யாரா இந்த ஃபிகரு? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஐஸ்வர்யா ராயோட சிஸ்டர். ஐஸ்வர்யா ராயா எங்கடா? ஐஸ்வர்யா ராய் இல்ல, என் பேரு காவேரி. என்னடா காவேரி ஐஸ்வர்யா ராய்னு? கோழி? அது ஏன் கோழி. அட, கோழி இங்க முட்டை போட்டிருக்கு. அது ஏன் முட்டை. யாரு போட்டது? என் கோழி வச்சது. எங்க போட்டது? ஏன் மேல. ஓ மேல போட்டா உன்னது, ஏன் மேல போட்டா என்னது? என்னடா பாக்குற?
என் முட்டை. சூப்பரா இருக்குடா இதோட டேஸ்ட். இங்கிலீஷ்காரங்க எதுக்கு குட் மார்னிங் சொல்றாங்கன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. தேங்க்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. மரியாதையா முட்டைக்கு காசு கொடுங்க. அதெல்லாம் தர முடியாது. ஏன் தர டேய் மாட்டேன்? நான் இறங்கி நின்னு பேச ஆரம்பிச்சேன்னு வச்சு எல்லாரும் காணாம போயிடுங்க. ஏன்டா டேய் என்னடா எதுக்கு போணும்? முதல்ல காசு கொடுங்க. வீக்லி பேமெண்ட் வாரத்துக்கு ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போக சொல்றா. இப்ப கிளம்ப சொல்றா. அட அதெல்லாம் முடியாது. முதல்ல காசை கொடுங்க, இல்லனா இழுத்து வச்சு அறுத்துருவேன். அந்த பெட்ட கோழியதான். அப்பா தப்பிச்சு. ஏய் காசு எதுக்கு போறியா வாங்காம இல்லையா? போக மாட்டேன். போக மாட்டேன். போக மாட்டேன். ஏய் காமிங்கடா. உங்களெல்லாம் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஆஹா யா டேய் செம்ம ஃபிகர்ரா. யாருக்கு கிடப்பானே டாஸ் போட்டு பார்க்கலாமா? டேய் நான் சொல்றத கேளுங்கடா. அந்த கோழி என்னோடதுடா. எனக்கும் அவளுக்கு தான்டா பொருத்தமா இருக்கும். நீ வேற யாரையாவது பாத்துக்கோ. டேய் என் கனவுல வந்து ஐஸ்வர்யா விட பெட்டரடா இவ. டேய் நீ என்னடா கணத்தையே உத்து பாத்துக்கிட்டு இருக்க? வேற என்னடா பண்றது? பக்கெட்டும் இல்ல மக்கும் இல்ல, எப்படிடா குளிக்கிறது?